இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இது SNM ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். 4 different though supposedly equivalent form of a standardized reading achievement test were given to each of 5 students. So ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே 5 ஸ்டூடெண்ட் மொத்தம் 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 4 விதமான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 விதமான ஃபார்ம். ஸோ அதில் வந்து ஸ்கோர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் பிளாக்ஸ், பெர்ஃபார்ம் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னா அனோவா டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.01 1%. நம்மள என்ன செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 4 ஃபார்முமே ஈக்குவலண்ட் அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், இதுக்கு நல் ஹைபோதசிஸ். ஸோ நல் ஹைபோதசிஸ்ல நம்ம என்ன எழுத போறோம்னா ஆல் த 4 ஃபார்ம்ஸ் ஆர் ஈக்குவல், இல்லைன்னா there is no significant difference between forms. இது null hypothesis. அப்ப alternate hypothesis என்னவா இருக்கும்? There is a difference. 4 வேல்யூக்கும் 4 ஸ்கோருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. There is a difference between forms. இது வந்து அனோவான்னு சொல்லிட்டாங்க. ஆனா 1 வேயா 2 வேயா லாட்டின் ஸ்கொயரா அப்படின்றது, இது லாட்டின் ஸ்கொயர் இல்லைன்றது பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா 4 rows 4 காலம் இல்ல, 4 rows and 5 காலம் இருக்கு. ஸோ இது லாட்டின் ஸ்கொயர் கிடையாது. 2 வேயா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஃபார்ம்ஸை மட்டும்தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ரெண்டுமே செக் பண்ணனா தான் 2 வே கிளாசிஃபிகேஷன். இது நமக்கு இப்போ 1 வே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு தெரியுது. கொஸ்டின்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. இந்த மாதிரி பெரிய நம்பரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் எடுத்து நம்ம ஒரு இதுல இருந்து நம்மளே ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எல்லா வேல்யூவுமே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 75 எடுத்து எல்லா வேல்யூவையும் ரெடியூஸ் பண்ண போறேன். ஏன்னா 50ஸ்லயும் இருக்கு, 80ஸ்லயும் இருக்கு, 90ஸ்லயும் இருக்கு, 70ஸ்லயும் இருக்கு. அதனால சும்மா ரேண்டமா 75 எடுத்திருக்கேன். நம்ம என்ன வேணா எடுக்கலாம், 70யும் எடுக்கலாம், 65யும் எடுக்கலாம். ஸோ வேல்யூஸை வந்து எப்படி எழுத போறோம் நம்ம இப்போ, ரெடியூஸ் ஆல் வேல்யூ பை 75. நான் 75ஆல ரெடியூஸ் பண்ண அப்புறம் உள்ளதை தான் இங்க எழுத போறேன். x1 x2 நமக்கு 5 வேல்யூ இருக்கு, x3 x4 அண்ட் x5. ரெடியூஸ் ஆகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 75. இப்போ அது 0 ஆயிடும். செகண்ட் வெர்டிக்கலா பாருங்க, அடுத்த வேல்யூ 83. ஸோ 75 மைனஸ் 83ன்றது -8. 86 அப்போ அது -11. 73ன்றது நமக்கு 2. இதை வந்து அப்படியே டைரக்டா எழுதிடலாமா? இங்கே 0 -8 -11 அண்ட் 2. அதே மாதிரி x2 ரெடியூஸ் பண்ணும்போது 2 3 14 8. x3 ரெடியூஸ் பண்ணும்போது 16 19 22 13. x4 ரெடியூஸ் பண்ணும்போது 6 5 3 -4. நம்ம 75 மைனஸ்னு எழுதும்போது பெரிய நம்பர் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்ததுன்னா இப்போ மைனஸ்ல வேல்யூ வரும். x5ஓட வேல்யூ -9 -17 -13 -20. இப்போ இந்த எல்லா வேல்யூவையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போறோம். x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர் அண்ட் x5 ஸ்கொயர், எல்லாத்துக்குமே ஸ்கொயர். இப்போ 0 64 121 4. இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 4 9 196 64. x3ஓட வேல்யூ 256 361 484 169. x4க்கு நீங்க வந்து டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடுவில் லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து லைன் போடாம அப்படியே கண்டினியூ பண்றேன். 289 169 and 400.
இப்ப எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் வேணும். இந்த மொத்தத்துக்குமே நம்ம இதை மட்டும் வேணா 2 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம். ஸோ நடுவுல நான் லைன் போட்டு இதை 2 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு விதமா யூஸ் பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற பார்ட்டை இன்னொரு விதமா யூஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு டோட்டல் வேணும். எல்லாத்துக்குமே டோட்டல் என்ன பண்ணணும், கீழே எழுதுறேன். நான் ரெட்ல எழுதுறேன். -17, 27, 70, 10, -59. இந்த பக்கம் டோட்டல் பண்ணும்போது 189, 273, 1270, 86 and 939. இப்போ நம்ம டோட்டல் பண்ணியாச்சு. டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போற வேல்யூ கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். நமக்கு மொத்தம் 4 ரோ இருக்கு, 5 காலம் இருக்கு. ஸோ 4 into 5, 4 into 5 equal to 20. அடுத்தது கேபிட்டல் டி. கேபிட்டல் டீன்றது வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்குல்ல, இந்த வேல்யூவை ஃபுல்லா ஆட் பண்றது தான் கேபிட்டல் டி. ஸோ அதை மட்டும் எடுத்து ஆட் பண்ண போறோம். -17 + 27 + 70 + 10 -59. இதை ஆட் பண்ணா எனக்கு 31 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது என்னதுன்னா T² / N. T²னா Tயோட வேல்யூ 31. ஸோ 31² / N என்றது 20. 20ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 961/20. இதை டிவைட் பண்ணும்போது 48.05. இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போறோம், இந்த T² / N. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வேல்யூ கால்குலேட் பண்றது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் T, SST அப்படின்னு சொல்லுவாங்க. SSTயோட ஃபார்முலா ∑x1², ∑x2². நமக்கு எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ, x3², x4², ∑x5² -T² / N. ∑x1²ன்றது செகண்ட் பார்ட். இந்த டேபிள்லயே செகண்ட் பார்ட் 189, 273 இருக்குல்ல, அதுதான் நம்மளோட x1². இதுதான் x1². அப்ப இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, இந்த வேல்யூ எடுத்து அப்படியே லைனா ஆட் பண்ணிட்டே வரலாம். ஆட் பண்ணிட்டு -T² / N. இதுதான் டோட்டல். ஸோ 189 + 273 + 1270 + 86 939 -48.05. ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா 2708.95. SST கிடைச்சிருச்சு. நம்ம அடுத்த வேல்யூக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு SSB, சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் வேல்யூஸ். இது ∑x1 ஸ்கொயர் பண்றது. ஸோ இதை இப்படி கூட எழுதிக்கலாம், ∑x1² / N1 + ∑x2² / N2. இது வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் எது வரைக்கும்னா ∑x5, நமக்கு 5 வேல்யூ இல்ல, ² / N5 -T² / N. இந்த ∑x1ன்றது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் -17. ஸோ -17² அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். 17² / N1ன்றது அந்த x1ல எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. x1ல எவ்வளோ வேல்யூ இருக்கு பாருங்க, 1 2 3 4. வெர்டிக்கலா பாருங்க 4 வேல்யூ இருக்கு. ஸோ பை 4 பிளஸ் அடுத்த வேல்யூ நம்ம எல்லாமே நான் பாசிட்டிவ்லயே எழுதுறேன். 27² / 4 plus 70² / 4 plus 10² / 4 plus 59². கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பொறுமையா இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. முதல்ல ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணி லாஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும். என்ன கிடைக்கும்னா 2326.7. இது நம்மளோட SSB. இது ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம SSW கண்டுபிடிக்க முடியும். SSWன்றது SST minus SSB. So SST யோட வேல்யூ 2708.95 minus 2326.7. சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 382.25. இப்போ எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. நம்ம இதை கொண்டு போய் என்ன பண்ண போறோம், டேபிள்ல அடுத்தது அனோவா டேபிள் இப்பதான் ஃப்ரேம் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன்.
first column source of variation. அந்த source of variationல between samples கண்டுபிடிக்கணும். அடுத்தது within samples. So the between samples தான் SSB, within samples தான் SSW. So அடுத்த column வந்து sum of squares. Sum of squaresல between sampleன்றதை எப்படி denote பண்ணோம்? SSB. SSBன்றது நம்ம மேல calculate பண்ணி வச்சிருக்கோம்ல 2326.7. So 2326.7. அடுத்தது within samples. Within samplesன்றது SST minus SSB. So 382.25. இது வந்து 382.5. கீழே டோட்டல்ன்ற இடத்துல இந்த இடத்துல டோட்டல் எழுதிக்கலாம். டோட்டல்ன்ற இடத்துல SST. SSTன்றது ஃபைனல் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணது 0.95. இது செகண்ட் காலம். இது ஒரு காலம். இது ரெண்டாவது காலம். தேர்ட் காலம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து R-1 ரோ -1. நமக்கு 4 ரோ இருக்கு. ஸோ 4 - 1 = 3. அடுத்ததுக்கான கண்டிஷன் கேபிட்டல் N வித்தின் சாம்பிள்ஸ் வந்து கேபிட்டல் N -1. கேபிட்டல் Nன்றது 20 இருக்கு நமக்கு. ஸோ 20 - 1 = 19. ஸோ இதுக்கப்புறம் இதோட டோட்டல் வந்து 22. அது நமக்கு பெருசா யூசேஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு MSB, MSW. ஸோ அது மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து மீன் ஸ்கொயர் வேல்யூ இது வந்து இதோட பேரு MSB பிட்வீன் சாம்பிள்ஸ், அதனால MSB ஈக்குவல் டு SSB டிவைடட் பை R-1. SSB யோட வேல்யூ என்ன? 2326.7/3. அப்ப எனக்கு இங்க கிடைக்கிற வேல்யூ 775.6. அதே மாதிரி அடுத்ததுக்கு இங்க எனக்கு இடம் பத்தல. MSWன்றது மீன் ஸ்கொயர் வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ்க்கு 382.5 டிவைடட் பை 19. அதுக்கான வேல்யூ 20.11. இப்ப லாஸ்ட்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா F டெஸ்ட். ஸோ F வேரியன்ஸ் ரேஷியோ வந்து லாஸ்டா போடணும். வேரியன்ஸ் ரேஷியோ போடும்போது MSB, MSWல எது பெரிய நம்பரோ அது நியூமரேட்டர்லயும், எது சின்ன நம்பரோ அது டினாமினேட்டர். ஸோ பர்டிகுலரா இதுதான் கிடையாது. நம்ம வந்து கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்போ வேரியன்ஸ் ரேஷியோன்றது F டெஸ்ட். F டெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவே கிடையாது. இங்க நம்ம எது பெரிய நம்பரோ மேல எழுதணும். 775.6 மேலையும் 20.11 கீழேயும் எழுதணும். இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 38.57. இது நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் F ஈக்குவல் டு 38.57. அடுத்தது டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3,19. ஸோ டேபிள் வேல்யூ வந்து 3,19 அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். 3,19 எப்படி பார்க்கணும்னு பாருங்க. மேல டிகிரி 1 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க டிகிரி 1, இங்க 3 பார்க்கணும். இங்க டிகிரி 2ல 19ல பார்க்கணும். இதுதான் 1%. நமக்கு 5க்கு தனியா டேபிள் இருக்கு. இங்க 19ல பார்க்கணும். ஸோ இங்க 3, இங்க 19. 3 and 19ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.40 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 2.40 தான் நம்மளோட டேபிள் வேல்யூ. F டெஸ்ட்ல பார்க்குற இது 2.40 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டு வேல்யூல எது நமக்கு பெரிய வேல்யூ? நாம கால்குலேட் பண்ண வேல்யூ தான் பெரிய வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. calculated value greater than table value அப்படின்னா H0 is rejected. So நம்ம என்ன சொல்லலாம்? One second. Sorry. Okay, H0 is
ரிஜெக்டட். ஸோ ஹெச் நாட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஃபார்ம்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்ம்ஸ். ஏன்னா ஹெச் நாட்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு.